இதெல்லாம் நான் கேட்குறேங்க, நான் அறிக்கை கொடுக்குறேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா அப்படின்னு என்னுடைய அறிக்கை, என்னுடைய முகநூல் பக்கத்தில் எல்லா அறிக்கையும் நான் பதிவிடுறேன். நீங்கள் எந்த மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து போடுறது இல்லாதனால உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இப்போ சமீபத்தில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த கொலையிலிருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு நான் கேட்குறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். விரைவு நீதிமன்றத்துக்கு மூலம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற. அப்போ இதையெல்லாம் திமுக இருந்துக்கிட்டு நான் பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு ஆதரவு கட்சியாக மட்டும் இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது, எந்த டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா, அப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்க எந்தெந்த துறையில் தவறு செஞ்சுருக்காங்க, எல்லா புள்ளிவர்களும் என் கையில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து நீ இனிதான் இருக்கு பாருங்க. வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதில் மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி, இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஆவணமாகவே இருக்கு. இதையெல்லாம் வைத்து நான் பொதுமக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்றேன்.